நற்கருணை இயேசுவின் கடைசி புதுமை, நற்கருணை இயேசுவின் மிக சிறந்த புதுமை. Eucharist, the miracle of miracles, the wonder of wonders. தன்னை பிட்டு கொடுக்கிறார், தன் இரத்தத்தை கொட்டி கொடுக்கிறார். உலகமே கொள்ள முடியாத இறைவன் நம் உள்ளங்கைகளில் வரும் புதுமை. உடைகிறார், உடைந்து உரு கொடுக்கிறார். எதற்காக, ஏன், எப்படி என்பதற்கு விளக்கம் தருகிறது இன்றைய மறையுரை. இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே, இன்றைய நாட்களிலே நாம் பொதுவாக ஒரு 2 வாரங்களாக தொலைக்காட்சி மற்றும் இணையதளங்கள் எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கின்ற ஒரு கடுமையான ஒரு செய்தி, வயநாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற நிலச்சரிவு. மக்கள் எல்லாம் மண்ணில் புதைந்திருக்கிறார்கள். புதைந்திருந்த மக்களை எடுக்கின்ற பொழுது அவர்கள் உடல்கள் எல்லாம் கிழிந்து உடல்கள் தனித்தனியாக வருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலைமையிலே அங்கே மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இங்கிருந்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். பல நல்ல உள்ளங்கள் அங்கே சென்று அவர்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். யூடியூபிலே நீங்கள் பார்த்திருக்கலாம், பல லைக்ஸுகளையும் பல கமெண்ட்களையும் பெற்ற ஒரு பெரிய வீடியோ. கூடலூர் அரசு பொது மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்த சபீனா என்ற அழகான ஒரு பெண் அவர்கள் தனது குழுவோடு அந்த இடத்திற்கு செல்கிறார் மக்களுக்கு உதவி செய்ய. அங்கே சென்ற பொழுது எல்லோரும் மிகவும் துன்பத்தில் இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள். அதுவும் சிறப்பாக அக்கறைக்கு சென்று உதவுகின்ற அளவு யாரும் முன் வரவில்லை. அங்கே மக்கள் எல்லாம் துன்பத்திலே தங்களுடைய வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்திலே இந்த பெண் முன் வருகிறார், நான் அங்கே சென்று உதவுவேன் என்று. ஏனென்றால் அந்த தண்ணீரை தாண்டி செல்ல வேண்டும். அவர்கள் எல்லாம் அந்த அக்கறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜிப் லைன் மூலமாக அந்த பெண்ணை அங்கே அனுப்புகிறார்கள். அங்கே சென்று எல்லா மக்களுக்கும் தன்னுடைய வாழ்வை அவர்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றார். இறுதியாக அந்த பெண்ணிடம் பேட்டி கேட்கிறார்கள். பேட்டியில் அந்த அம்மா சொல்றாங்க, நான் செவிலியராக மாறியதே பிறருக்கு வாழ்வு கொடுக்க. அதனால்தான் முழுமையாக என்னை தியாகம் செய்து என் உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த மக்களுக்காக வாழ்வு தந்தேன். என்றால் எனக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் எந்த வாழ்வை நான் அவர்களுக்காக கொடுக்க முயல்கிறேன் என்று. அதனால்தான் பல தன்னார்வ தொண்டர்களும் அந்த இடத்திலே உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இந்த இடத்திலே கரங்களை தட்டி அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு நன்றி சொல்லலாமா? இதுதாங்க நற்கருணை. தன்னுடைய வாழ்வையே பிறருக்காக கொடுத்து அந்த வாழ்விலே மகிழ்வு காண்கின்றாரே, அதுதான் நமது கடவுள். தன்னை பிட்டு கொடுக்கிறார், தன் இரத்தத்தை கொட்டி கொடுக்கின்றார். ஏனென்றால் நாம் அனைவரும் மகிழ்வாக வாழ. நற்கருணை என்றால் என்ன? நாம் எல்லாம் புதுமை பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவை உட்கொள்கின்றோம். நற்கருணை என்றால் என்ன? ஆண்டவருடைய உடல் இல்லையா? தொடக்க நூல் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் அழகாக படிக்கின்றோம். ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன். நான் உனக்கு கேடயமாக இருப்பேன். கேடயம் என்றால் பாதுகாப்பு, அரண். திருப்பாடல் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலே படிக்கின்றோம். கேடயம் என்பதற்கு மறு ஒரு பொருள் என்றால் கருணை. அதுதான் இந்த நற்கருணை. நற்கருணை நம்முடைய வாழ்விலே பாவத்திலிருந்து நம்மை மீட்பெடுப்பதற்காக கருணையாக, கேடயமாக நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் நற்கருணை. நற்கூட்டல் கருணை, நல்ல கருணை. புது நன்மை, புது நன்மை என்றால் எப்பொழுதும் இந்த நற்கருணை மூலமாக நாம் நன்மை பெறுகின்றோம். நம்மிடம் தீமை இருக்கிறது, ஆண்டவரிடம் ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலே படிக்கின்றோம். விடுதலை பயன் நூலிலே மக்களை, இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் அழைத்து செல்கின்றார். அனைவரும் பசியில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரிடம் கேட்கிறார்கள், நாங்கள் எல்லாம் பசியில் இருக்கிறோம் என்று. ஆண்டவர் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். காலையில் எல்லாரும் போறாங்க, வெளியே பார்க்கறாங்க, அங்கங்க வெள்ளை வெள்ளையா இருக்கு. எடுத்து என்ன பண்றாங்க? சாப்பிடுறாங்க. அவர்கள் சாப்பிட்டதற்கு சுவைக்கு ஏற்ப அந்த உணவு இருந்தது என்று நாம் விவிலியத்திலே படிக்கின்றோம். அப்ப அதனுடைய பெயர் என்ன பேர்? அதுக்கு மன்னா. அப்படியா?
எபிரேய மொழியில் அது மன்னா. அங்க உண்மையா அவங்க போய் கேட்டாங்களாம், இது என்ன? அதுதான் எபிரேய மொழியில் மன்னா என்று அழைத்தார்கள். அந்த அளவு அது அந்த மக்களுக்கு உணவை, தங்களுக்கு வாழ்வை கொடுத்து கொண்டே இருந்தது. இயேசு செய்த முதல் புதுமை என்ன? யோவான் நற்செய்தியிலே 2வது அதிகாரத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். இயேசு செய்த கடைசி புதுமை என்ன? திராட்சை ரசத்தை தனது ரத்தமாக மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு அழகா பாருங்களேன். முதல் புதுமையிலே அழகாக பார்க்கின்றோம், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். இறுதியிலே திராட்சை ரசத்தை தனது ரத்தமாக மாற்றுகிறார். அதுதான் ஒரு பெரிய புதுமை. ஏனென்றால் ஆண்டவர் எந்நாளும் நம்மோடு இருக்கின்றார், பல புதுமைகளை செய்கின்றார், நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகின்றார் என்பது இதற்கு பெரிய ஒரு அர்த்தமாக இருக்கின்றது. உலகிலே கொள்ள முடியாத இறைவனை நம்முடைய கரங்களிலே கொண்டு வருகின்றோம். அதுதான் இந்த தெய்வீக நற்கருணை. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே படிக்கின்றோம், வாக்கு 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 மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆண்டவருடைய பிறப்பு நிகழ்ச்சியில் இதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு பாலனாக பிறக்கின்றார். அந்த பிறந்த பாலன் இயேசுவை எங்கு வைக்கிறாங்க? தீவன தொட்டியில் அவரை கிடத்தினார்கள். தீவன தொட்டி என்பது மாடுகள் உணவு உண்கின்ற அந்த பகுதி. ஆக தொடக்கத்திலேயே நமக்கு ஆண்டவர் உணவாக மாறப்போகிறார், ஆண்டவர் வாழ்வாக மாறப்போகிறார், ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறார் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஆண்டவர் பிறந்த பொழுதே இருந்தது. அதனால்தான் இந்த தெய்வீக திருப்பலி என்பது எல்லா ஜபங்களையும் விட பெரிய திருப்பலி. சாமி, அந்தோனியார் ஜபம் சொல்லிட்டேன் சாமி, சகாய மாதா ஜபம் சொல்லிட்டேன் சாமி, அதையும் தாண்டி சாதாரண அப்பம், எப்படிங்க? சாதாரண வெள்ளை நிற அப்பம் வசீகர வார்த்தை சொல்கின்ற பொழுது ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது என்றால் அந்த இடத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற பால் தின்னுகிறேன் இல்லைங்க, யாரு? ஆண்டவர் இயேசு. அதனால்தான் அந்த சாதாரண அப்பம் கடவுளுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது வசனத்திலே படிக்கின்றோம், தகுதியற்ற நிலையில் அந்த ஆண்டவரை உட்கொண்டால் என்ன நடக்கும் பாருங்களேன். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கு இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். நான் நல்லா சொல்றேன் பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டோட. ஒரு அம்மா சொன்னாங்க, சாமி நான் தினமும் பூசை பார்க்குறேன் சாமி. அப்படியாம்மா, வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் கோயிலில் உங்களை பார்த்ததே இல்லையம்மா. போங்க ஃபாதர், காலைல 6 மணிக்கு ஜெயா டிவி ஆன் பண்ணேன்னா வேளாங்கண்ணி மாசு ஓடும் ஃபாதர். வேளாங்கண்ணி மாசு ஓடிட்டே இருக்கும். இட்லியை சமைச்சிருவேன், சட்னியை வச்சிருவேன், தக்காளி சட்னி வச்சிருவேன், என் பிள்ளைக்கு சோறு கட்டிடுவேன், முடிஞ்சிச்சு சாமி பூசை. தினமும் திருப்பலி பார்க்கிறார். இன்றைய காலங்களிலே நாம் நினைத்துக் கொள்கின்றோம் ஆன்லைனிலே திருப்பலி பார்த்தால் அந்த திருப்பலி போதும் என்று. பயமா இருக்கு, எதிர்காலத்தில் டோர் டெலிவரி செய்ய சொல்லுவாங்களான்னு தெரியல. வீடு வீடா போய் காலையில் 7:30 மணிக்கு நன்மை கொடுட்டேன், நன்மை எடுத்து வந்திருக்கோமா. மாறினாலும் மாறலாங்க. ஏனென்றால் இப்பொழுது நாம் எல்லாம் சொல்லிக் கொள்கின்றோம் ஆன்லைனிலே திருப்பலி பார்ப்பதெல்லாம் மகிழ்வு, கேட்க மகிழ்வுங்க. அந்த ஆன்லைன் திருப்பலி எல்லாம் முடியாதவர்களுக்காக, வயதானவர்களுக்காக, அவர்களுக்கு சிறப்பாக வெள்ளிக்கிழமையிலே நன்மை கொடுக்கின்றோம். அது அவங்களுக்கு, நமக்கு கிடையாது. சாமி தினமும் பூசை பார்க்குற, நீ பூசை பார்க்கல, இட்லியும் சட்னியும் சாம்பார் சட்னியும் வச்சுட்டு இருக்க, அது ஒரு பக்கமா ஓரமா ஓடுது. இது திருப்பலியிலே பங்கு கொள்வதில்லை என்பதை நீங்கள் தெளிவாக பங்கு கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இன்று திருப்பாடல் அழகாக பாடினோம். 34வது அதிகாரம் 8வது வசனத்திலே, ஆண்டவர் எத்துணை நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அந்த சுவைச்சா மட்டும்தாங்க அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். யார் யார் வீட்டில எல்லாம் பால் வாங்குறீங்க? பால் வாங்குறவங்களாம் யாரும் வாங்கலீங்களாங்க? எல்லாரும் வாங்குறீங்க இல்லையா? பால் பாக்கெட் எவ்வளோ? 1 லிட்டர் பால் பாக்கெட் எவ்வளோ? 35 ரூபாய் வச்சுக்கோங்களாங்க, சரிங்களா? 1 லிட்டர் தயிர் எவ்வளோ? 45 ரூபாய். அதே வெண்ணெய் எவ்வளோ? 50 ரூபாய். கடைசியில் நெய் எவ்வளோங்க? 400 ரூபாய்ங்க. சாதாரண ஒரு பால் தயிராக மாறுகின்ற பொழுது விலை அதிகரிக்கிறது.
தயிர் வெண்ணெயாக மாறுகின்ற பொழுது விலை அதிகரிக்கிறது, வெண்ணெய் நெய்யாக மாறுகின்ற பொழுது விலை அதிகரிக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவரை உட்கொள்கின்றோமே, எந்த அளவு மாற்றம் ஏற்படுகிறது? ஒன்றும் இல்லையே. நான் சொல்றது சரியா இல்லையா? ஒரு பாலுக்கே அந்த மதிப்பு இருக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசுவை உட்கொள்கின்ற நமக்கு எந்த அளவு மதிப்பு இருக்க வேண்டும், மாற்றம் இருக்க வேண்டும்? மாற்றம் என்பது இல்லைங்க. அதனால தான் படிக்கின்றோம் யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தார், அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. அதுதாங்க இந்த நற்கருணை. அந்த ஆண்டவரை விட்டு பிரிந்து நம்மால் எதுவும் செய்ய இயலாது. ஏனென்றால் நம் வாழ்வோடு அந்த ஆண்டவர் இணைந்திருக்க வேண்டும். செல்போன்ல சார்ஜ் இருந்தா மட்டும்தாங்க அந்த செல்போனுக்கு மதிப்பு இல்லையா? இல்லைன்னா ஐபோனே வச்சிருந்தாலும் மதிப்பு கிடையாது சார்ஜ் இல்லைன்னா. அந்த சார்ஜ் எங்கன்னா கடவுள் தான். நமக்கு சார்ஜ் எங்க கிடைக்குது பாத்தீங்கன்னா கடவுள். அன்னை தெரேசாவிடம் கேட்கிறார்கள், இவ்வளவு தொழில்நோயாளர்கள், சிறப்பாக ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக பணி செய்கின்றீர்களே அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, 1 லட்சம் கொடுத்தா கூட நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அந்த அன்னை தெரேசாவும் சொல்கிறார், நானும் செய்ய மாட்டேன்.